அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, அவங்க வெப்சைட்ல ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சு பார்க்குறப்ப, காமன் ரெக்ரூட்மென்ட் ஆஃப் குரூப் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் குரூப் 2 ஜெயில் வார்டர்ஸ் அண்ட் ஃபயர்மேன் 2025 அப்படின்னு சொல்லி அவங்களே நியூ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. சரியா? ஸோ கிளிக் பண்ணி பார்த்தாலும் போகல. இவ்வளோதான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "The following documents, if applicable, may be kept ready for the ease of filling up the online application form after it is notified" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மத்ததெல்லாம் பழசு தான் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு மேபி சீக்கிரத்திலேயே இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்க்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் 10த் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12த் கூட இங்க குடுக்கல. ஓகேவா? ஸோ நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அத பத்தின அப்டேட் எதுவும் இல்ல இப்ப வரைக்கும். ஆ உங்களுக்கே தெரியும் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மீன்வைல் என்ன பண்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள்ஸ் ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ண போறாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் இவங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ அதுக்கேத்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமா வருது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம டெடியூஸ் பண்றோம். சரியா? ஸோ எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்க, போலீஸ் எக்ஸாம்ஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு, என்ன சிலபஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி முன்னாடி எக்ஸாம்ஸ் நடத்தியிருக்காங்க இல்லையா? அந்த சிலபஸ் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு வச்சுட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன ஆரம்பிச்சிரலாம். சரியா? ஸோ எஸ்ஐக்கு படிக்கிறது ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கட்டும். மீன்வைல் வரக்கூடிய எக்ஸாம எதுக்கு விடுவானே? அதனால அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த ஒரு அப்டேட்ட பார்த்து வைக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்தோனே, நம்ம உடனே நோட்டிஃபிகேஷன் என்ன ஏதுன்றத பார்த்துருவோம். எவ்வளோ வேக்கன்ஸீஸ் எல்லாமே பார்த்துருவோம். சரியா? தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.